கொஞ்சம் வருஷமாக எங்கள் அப்பா மாடு வளர்த்துட்ருக்காரு. எனக்கு ஈவினிங் ஷிஃப்ட்டு தான் காலேஜில். அதனால் காலையிலேருந்து மத்தியானம் வரை நான் மாட்டை கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் காலேஜ் போயிட்டு நான் நைட் தான் வருவேன் வீட்டுக்கு. பிறந்ததுலேருந்தே வந்து எங்கள் வீட்டில் மாடு இருந்துச்சு. பசு மாடும் சரி, காளை மாடு ரெண்டுமே இருந்துச்சு. ஏன்னா எங்கள் ஐயா மாடு வளர்த்தாங்க. ஐயான்னு சொல்கிறத விட பாட்டையா 4-5 தலைமுறைகளாகவே எங்கள் வீட்டில் வந்து மாடு தான் மெயினாகவே இது பண்ணிகிட்டு இருக்கோம். நான் வந்து பிகாம் சிஏ படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து இப்போ ஃபைனல் இயர் தான் படிக்கிறேன். எனக்கு காலேஜும் நான் போய்க்கிறேன், என் மாடும் நான் பார்த்துக்கிறேன், ஒரு பக்கம் ஃபேமிலியும் பார்த்துக்கிறேன். அதுக்கு வந்து நம்ம தான் டைம் வந்து ஒதுக்கணும். அதுக்குள்ளே அந்த இதை என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ மாட்டுக்காண்டி நான் தனியாலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. எல்லாத்துக்கும் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேனோ அதே மாதிரி மாட்டுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இருந்து மாடை வைக்கிறேன். இப்போ அதுக்கு பிற்பாடு மாடு வச்சு வளர்த்து எங்கள் அப்பா இறந்து எங்கள் தாத்தா இறந்து எல்லாமே எல்லாரும் அழிஞ்ச பிற்பாடு இதை வந்து உருவாக்கி கொண்டு வரணுன்றது என்னோடய திட்டம். நான் வந்து ஒரு ஆள் பிறந்திருக்கேன். எங்கள் அண்ணன் என் தம்பி 3 பேரும் பிறந்திருக்கோம்னு சொன்னால் என்னோடய காலை என்னோட கூட பிறந்தது மாதிரி தான் நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். என்னையும் தம்பியும் எந்த அளவுக்கு அப்பா பார்க்குறாங்களோ அதே அளவுக்கு தான் எங்கள் வீட்டில் மாடையும் அப்பா பார்ப்பாங்க. அதனால நான் என் தம்பி மாதிரி இந்த மாடும் வந்து எனக்கு ஒரு தம்பி மாதிரி தான். வீட்டில் ஒரு ஜல்லிக்கட்டு மாடு இருக்குங்கிற உணர்வே இல்லாமல் நாங்கள் ஒரு பிள்ளையாக தான் நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். பெரிய பெரிய பரிசெல்லாம் வாங்கியிருக்கலாம். பீரோ, சோபா, இந்த கண்ணாடி இதுகள்லாம் பெரிய பெரிய பரிசெல்லாம் நிறையா வாங்கியிருக்கோம். நிறையா வடியில் அவுத்து இருக்கோம். நாங்கள் திருச்சி மாவட்டம் மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், கரூர் நாங்கள் நிறையா மாவட்டத்தில் அவுத்து இருக்கோம். 70-80 வாடிக்கு மேலே இந்த மாடு ஜெயிச்சுட்டு வந்திருக்கு. வாடியில் அவுத்து இருக்கோம். காசெல்லாம் எக்கத்தப்பான தங்க காசு வாங்கியிருக்கு. முதல்ல வந்து எல்இடி டிவி வாங்கினேன். அடுத்தடுத்து நான் நிறையா ப்ரைஸ் வாங்கிட்டே இருந்தேன். மாடுமே வந்து பிடிபடவே இல்லை, ஜெயிச்சுக்கிட்டே தான் வந்துச்சு. அலங்காநல்லூரில் ஒரு மோதிரம், ஒரு தங்க காசு, ஒரு சைக்கிள் எல்லாம் போட்டாங்க. நிறைய இடத்துல என் மாடு வந்து வெற்றி பெற்று நிறையா வாங்கி வந்துருக்கு. மாட்டுக்கும் புடியாரனுக்குந்தே அது வித்தியாசம். இது யாருக்குமே வித்தியாசம்ன்றது கிடையாது. இப்போ நான் மாடை வித்துட்டு வர்றேன். ஜெயிச்சா செல்வராணி மாடு ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அவன் பிடிச்சா அவன் இந்த ஊருக்காரன் இந்த பேருக்காரன் மாடை பிடிச்சிட்டான்டா மாட்டை, செல்வராணி மாட்டை பிடிச்சிட்டாங்கன்றது அங்கே ஒரு பெருமையாக இருக்குது. இதுதான் ரெண்டுக்கும் தான் பெருமை. இந்த மாடுகள்லாம் வளர்த்தா அது தேவைக்கு வளர்க்குறோம். இந்த மாடு வந்து எங்களோட குடும்பத்தில் ஒருத்தவனாக தான் நாங்கள் இந்த மாட்டை வளர்க்குறோம். அதனால் இந்த குடும்பத்தில் இந்த மாட்டை வளர்க்குறதுனால எங்களுக்கு ஒரு கௌரவமாக இருக்குது. எங்கள் கிராமத்துக்கு வந்து ஜல்லிக்கட்டு காளைன்றது எங்களுக்கு ஒரு பெருமை. இந்த மாப்பிள்ளையிலிருந்து வாழ்கிறது அவன் சாராயத்தை ஒரு கோட்டரை போட்டு வந்து அடிப்பான். அப்புறம் மக்கியானாலும் பார்த்தா சந்தோஷம். அது சந்தோஷம் கிடையாது. எங்களுக்கு ஜல்லிக்கட்டு காலைன்னா எங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சா எங்களுக்கு பட்னியாக இருந்தாலும் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த அளவுக்கு நாங்கள் கொண்டாடிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. கோவமும் படும், குணமாகவும் இருக்கும். இப்போ இதில் இந்த போடியாந்து இப்போ பாயுது. நான் வாடிக்கையில் கொண்டு போகும்போது அப்படியே என்னோட கட்டுப்பாடாக எனக்கு எங்கள் இப்போ எனக்கு அடுத்து நிறையா பிள்ளைகள்லாம் படித்த பிள்ளைகள்லாம் காலேஜ் போகிற பிள்ளைகள்லாம் கல்யாணம் செஞ்சு போகிற பிள்ளைகள்லாம் அவுக்குன்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப பாராட்டு கொண்டாடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த பிள்ளைய வந்து எவ்வளவு தைரியமாக தானே அந்த பிள்ளை அந்த வாடி வாசலுக்குள்ள கொண்டு வருது. ஹஸ்பண்ட் வந்து ஒரு மாடுபிடி வீரர் தான். அவங்கள நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து அவன் மாடு பிடிக்கிறான்னு தெரிஞ்சு தான் நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். இன்னரைக்கும் என்னை வந்து மாடு குத்துனது கிடையாது. கோபப்பட்டு சீறி வர்றோம், தண்ணி வைக்கலேண்டா, இற போடலேண்டா, பசிச்சா பிள்ளை மாதிரியே அதை வளர்க்கணும். அம்மா ஏன்னா அதை ரெண்டு ஓட்டி விட்டு நம்ம மாட்டில் இருந்து முடிச்சோன்னா அந்த மாடு நம்ம லைனுக்கு வர மாட்டாது. சும்மா ஆம்பளையா மாடவுக்கு வராங்க. ஆனால் பொம்பளையாக தான் உயிரை கொடுத்து பிள்ளையெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்குதுங்க. இன்றைக்கி வந்து கல்யாணம் செஞ்சு போகிற இல்லை பிள்ளையெல்லாம் வாழ்கிற உள்ள போய் வாடிக்கையில் அவுக்குது. அப்போ அது வாழ்க்கையை அதை நினைக்கலை.
அந்த ஜல்லிக்கட்டு காலம் நம்ம வாடியில் அவுத்து நம்ம மாடு ஜெயிச்சு வரணுன்றது அது ஒரு தைரியமாக போகிறது அது ரொம்ப பெருமை இல்லையா? நிறையா மாடுங்க வந்து 4-5 கயிற்றுல தான் கூட்டிகிட்டு வருவாங்க. எங்கள் மாட்டை நான் ஒத்த கயிற்றுல நான் கூட்டிகிட்டு போவேன். அதே மாதிரி வெளியில் வாடியை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் லாஸ்ட் பாயிண்டில் வந்து ஒத்தால மரத்தில் எல்லா மாட்டையும் மரத்தில் அணைப்பாங்க. நான் எங்கள் மாட்டை மட்டும் மரத்தில் அணைக்காமல் நான் கையிலே பிடிச்சி முக்க கோத்து கூட்டிகிட்டு வந்துடுவேன். எங்களை எப்படி கேர் பண்ணி எங்கள் அப்பா பார்த்துக்குறாங்களோ அதே மாதிரி தான் மாடை பார்த்துக்குவாங்க. எங்கள் அப்பாவை பார்த்து இப்போ நாங்கள் அந்த மாதிரி வந்தோம். இப்போ என்னன்னா எங்களை பார்த்து எங்கள் பிள்ளைங்க வரணும் அப்படின்றதுக்காக எங்கள் வீட்டில் ஒரு மாடு இருக்குது, மருது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மாடு. அந்த மாடோட பேரை தான் வந்து என் தம்பி பையனுக்கு நாங்கள் வச்சிருக்கோம், முத்தமிழ் மருதுன்னு சொல்லிட்டு அவன் பேரு. நம்மளெல்லாம் ஒரு பெத்தவளையே கூட போட்டு அடிச்சிருவாங்க. ஆனால் பிள்ளை அது கை தொட்டு இன்ன வரைக்கும் அந்த மாட்டை நாங்கள் தொட்டு அடித்ததே கிடையாது. அந்த மாடை அவுத்துட்டா வரும்போது அடித்தாலும் கொண்டே மாட்டுக்காரே. அவன் வர கெஸ்ட்லாம் எங்களை என்ன கேட்பாங்கன்னா, என்ன மாடுக்கும் மனுஷங்களுக்கும் ஒரே பேர் வச்சிருக்கீங்கிற மாதிரி கேட்பாங்க. எங்கள் வீட்டில் வந்து எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, நாங்கள் எல்லாருமே ஒரே மாதிரி. மாடு அந்த அளவுக்கு எங்கள் வீட்டில் ஒரு ஆளாக நாங்கள் நினைக்கிறோன்ற மாதிரி தான் நாங்கள் சொல்லுவோம் அவங்ககிட்ட. என்ன சொல்லுவேன், ராமும் நம்ம சென்னாரம் உன் பேரை காப்பாற்றிக்கடா அம்மச்சியை, உன் ஊரை காப்பாற்றிக்கண்டேன்னு சொல்லுவேன். நான் வேறு எதுவுமே சொல்ல மாட்டேன். அவனை குத்து அவனை கொண்டா யாரும் காயப்பட வேணாம், மாடு ஜெயிச்சு வெளியே போனால் அப்படின்றதே என்னோட எண்ணம். அதுக்கப்புறம் எங்கள் மாடு வந்து யாரையும் குத்தக்கூடாது, காயம் இல்லாமல் அதுவும் பத்திரமா வந்துடணும், நம்மளும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையை நான் தான் உள்ளே கொண்டுட்டு போவேன். உள்ளே கொண்டுட்டு போகிறப்ப வீர தமிழச்சின்னு சொல்கிறப்ப எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கும். மாடு எல்லா வடியிலையும் நின்று வெளியில் வந்ததுக்கப்புறம் ஜெயிச்சு வர்றப்ப யாரையும் மாடு குத்திராமல் இருக்கிறது எனக்கு சந்தோஷம். இல்லைடா இப்போ ராமு இந்த இதில் நீ வந்து தோத்துட்டேன்டா, அடுத்ததில் நீ ஜெயிப்பேடான்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீ ஏன் அழுகும், ஏன் அழுகாத, இந்த வாடியிலன்னா இன்னொரு வாடியில் நீ ஜெயிப்ப, கண்டிப்பாக பிடிச்சிவிட்டாங்கன்றது அதுக்கு அந்த அழுகும். சட்டு இப்படியே பொட்டுன்னு வடிக்கி பயங்கரமான வந்து பெரிய அந்த மாடு வந்து ரொம்ப மோசமான பெரிய ரோசக்கார மாடு. என் மாடு வந்து ப்ரைஸ் வாங்குறது கூட எனக்கு முக்கியம் இல்லை, நமக்கு வந்து பேர் வாங்கி தரணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். அது மாதிரி மாடு வந்து ஜெயிச்சிச்சுன்னா நமக்கு பெருமை, அதே அந்த மாடை பிடிச்சாலும் அது எங்களுக்கு பெருமை தான், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துடுவோம். அது ஒரு பெருந்தன்மையாக தான் இருக்கும். அரிசிக்கு வந்து நடக்க விடுவோம், நீச்சல் போடுவோம், பருத்தியதை கொடுப்போம், பச்சரிசி கொடுப்போம், குழம்புத்தோடு திறந்துச்சு எல்லாமே கொடுப்போம். இப்போ எனக்கு எங்கேயாவது போனால் ஒரு ஸ்நாக்ஸ் பிடிக்கும் அப்படின்னு அப்பாவுக்கு தோணுச்சுன்னா எப்படி வாங்கிட்டு வருவாங்களோ அதே மாதிரி எங்கேயாவது சோள நாற்று பார்த்தாங்கன்னா உடனே அதுக்கு மாடு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அப்பா எடுத்துகிட்டு வந்து அதுக்கு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து எங்களையும் அந்த மாடையும் வந்து ஒரே மாதிரி தான் அப்பா வளர்ப்பாங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே தண்ணி வச்சுட்டு தீனி போட்டுட்டு அவனுக்கு தேவையான ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுத்துட்டு நான் ஒரு பக்கம் நான் போய் படிக்கிறதா இருந்தாலும் ஒரு பக்கம் போய் இந்த மாட்டுக்கு தீனி மேய்ச்சலுக்கு போய் கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி வந்து கட்டிடுவேன். அதுக்கப்புறம் தான் நான் காலேஜ் கிளம்பி போவேன். இதோட சாப்பாடு மெயின்டெனன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா துவரம் தூசி, மைசூர் தூசி, தவிடு இந்த மாதிரி சாப்பிடும், வடிச்ச கஞ்சி சாப்பிடும், அப்புறம் பருத்தி விதை, பச்சரிசி இந்த மாதிரிலாம் கொடுப்போம். மாடை வந்து நீச்சல் வளர்க்குறது, இந்த மாதிரி மண்ணு குத்த விடுறது, இப்போ ஜல்லிக்கட்டு ஆரம்பிச்சிச்சுனாலே இதுதான் வேலை. காலையை வந்து நாங்கள் தயார்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம் இன்னமும். அன்னைக்கு அவன் ஒரு டவுசரை கட்டிக்கிட்டு ஒரு கிழிஞ்ச கையிலேயே கட்டிக்கிட்டு படிக்காமல் பள்ளிக்கூடம் போகாமல் ஒரு கண்டுக்குட்டியை பிடிச்சிக்கிட்டு ஜல்லிக்கட்டு காலையை பிடிச்சிக்கிட்டு தெரிஞ்சது அந்த காலம். இப்போ எல்லாருமே பிள்ளைய பூரா படிக்குதுங்க, படிக்கட்டும், நல்லா படிக்கட்டும், பட்டம் வாங்கட்டும், ஆனால் நம்மளோட பாரம்பரியத்தை இழந்துடக்கூடாது. தோல்வி அடைகிறது எனக்கு சந்தோஷம்தான், ஜெயிக்கிறதும் எனக்கு சந்தோஷம்தான். அதுக்காக ஜெயிச்சுட்டே என் மாடு வரணும், தோல்வி அடைஞ்சுட்டா அந்த மாதிரிலாம் நான் திட்டேன்.